விஜய் அவர்களுடைய வீடை ஏதாவது ஒரு பகுதியில் கையை வைக்க முடியும், இடிக்கவும் முடியும். அதுக்கான போதுமான அளவுக்கு இங்க சட்ட பிரச்சனைகள் இருக்கானா? இருக்கு. அதுக்கு யாரு இந்த அரசாங்கமே நேரடியாக தலையிட அவசியம் கிடையாது. யாரா பொதுநல வழக்கு, அந்த வழக்கு, இந்த வழக்குன்னு போட்டு அதன் பேர்ல இது இடிக்க முடியுமா? இடிக்க முடியும். 120 கோடியில் ஒரு வீடை கட்டிட்டு அதை யாரையா இடிக்க விட்டுட்டு விஜய் வேடிக்கை பார்த்தாருன்னு வச்சுக்குவேன், அவர் மனநிலை என்னவா இருக்கும்? ஏற்கனவே இது நடந்திருக்கு. யாருக்கு? விஜயகாந்துக்கு. விஜயகாந்தனுடைய பாதி மண்டபத்தை அப்படியே ஒட்டுமொத்தம் வலிச்சிட்டு போச்சு இந்த கவர்மெண்ட். யாரு? திமுக கவர்மெண்ட் தான். அப்ப அவரை கதற விட்டுச்சா? சென்னைக்குள்ள கோயம்பேடு பக்கத்துல கூடிய அந்த கட்டடத்துக்கே இந்த பிரச்சனைனா வசதியா பீச்சில் உட்கார்ந்துருக்காரு. இவருக்கு ஏகப்பட்ட பிரச்சனைகளையும் குடைச்சல்களையும் இந்த திமுக அரசாங்கத்தால் கொடுக்க முடியும். ஏன்னா அதிகார வட்டம்ன்றது சாதாரணப்பட்டது கிடையாது. அதிகாரிகளுடைய பலம்ன்றது சாதாரணப்பட்டது கிடையாது. இங்க சர்வேயரை அனுப்புனா கூட அவர் வீட்டை திறந்து விடணும், அங்கே அளந்தே தான் தீரணும். எனவே இந்த அதிகார வட்டம் நேரடியாக கையை வச்சதாக அறியப்படுறது என்ன அப்படின்னா, விஜய் அவர்களுடைய நீலாங்கரை வீடு இருக்கு இல்லையா, அந்த வீட்டு மேல கையை